மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் கடலில் கலக்காமல் ஏரிகளில் நிரப்பும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் தங்கராஜ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சத்தியம் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். மேட்டூர் உபரி நீர் திட்டத்தை வந்துங்க ஏரி குளங்குட்டைகள் நிரப்புன்னு சொல்லி இந்த கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு வரோம். எல்லாமே முழுமையா தூர்வாரி ஏரி குளங்குட்டைகள் இன்னைக்கெல்லாம் வெறும் முட்புதர்களாலும் வெறும் சீமக்கருவலாலும் ஆக்கிரமிப்பு இருக்கு. இது எல்லாமே தூர்வாரி இந்த உபரிநீர் திட்டத்தை முழுமையா நிரப்புன்னு சொல்லி நாங்கள் தமிழக அரசு கோரிக்கை கொடுக்குறோங்க. மற்றும் பனமரத்துப்பட்டி ஏரி இன்னைக்கு 18 ஆண்டுகளா இன்னைக்கு வறண்டு கிடக்குது. அந்த ஏரி முழுதுமே ஒரு சீமக்கரு வரவளமா இருக்கு. ஏற்கனவே மேட்டூர் உபரிநீர் திட்டத்தில் இந்த பனமரத்துப்பட்டி ஏரிக்கு இணைச்சி இன்னைக்கு 4 வருஷம் ஆகியும் செயல்படுத்தாத இருக்காங்க. இந்த ஏரி நம்பி பல ஏரிகள் இருக்கு, ஆயிரக்கணக்கான விவசாய விளைநிலங்கள் இருக்கு. இந்த ஏரி நிரப்பினால் பல ஏரிகள் நிரம்பி லட்சக்கணக்கான விவசாய விளைநிலங்களை பயன்பெறும். உபரிநீர் திட்டத்தை பனமரத்துப்பட்டி உடனடியாக நிறைவேற்றுன்னு சொல்லி தமிழக அரசு கோரிக்கை வைக்கிறாங்க. 100 ஏரி திட்டங்கள் 2021 இன்னைக்கு மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை கொண்டு முதல் கட்டமா 100 ஏரி திட்டங்கள் நிரப்பதா சொல்லுது அறிவிப்பு வந்ததுங்க. 4 ஏரிகள் நிரம்பி இன்னைக்கு தண்ணி விட்டாச்சுன்னு சொல்லி பத்திரிகையில வந்தது. அதுக்கு பின்னாடி முழுமையான ஏரிகள் முழுமையாக நிரப்பல. முதல் கட்ட 100 ஏரி திட்டத்தை தீவிரமா நடவடிக்கை எடுத்து நிரப்புன்னு சொல்லி தமிழக அரசு கோரிக்கை வைக்கிறாங்க. காவிரி வேளாண்மை ஒழுங்காட்டுக்குள்ள எந்த உத்தரவு போட்டாலும் அவங்க மதிக்கிறது இல்லை. ஆனா இன்னைக்கு அணையை காப்பாற்றுறது தண்ணீர் திறந்து விட்டுருக்காங்க. அந்த வரத்தண்ணி தமிழக அரசு காப்பாற்றி ஏரி குளங்குட்டைகள் நிரப்புன்னு சொல்லி மாண்பு தமிழக முதலமைச்சருக்கு வறண்ட ஏரி குளங்குட்டைகள் விவசாயிகள் சார்பில் கோரிக்கை வைக்கிறாங்க.